என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு சௌக்கியம்தான். என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி அரசியல் தலைவர்கள் இது டைலாக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. பஞ்ச் வார் வந்து போய்கிட்டு இருக்கு. டீட்டெயிலா பேசிடலாம். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். ஈரோடு வரைக்கும் வந்தீங்களே, கரூர் போக மாட்டீங்களா? இங்க இருக்கிற கரூருக்கு போக முடியல, ஆனா ஆடியோ லான்ச்சுக்கு மலேசியாவுக்கு போக முடியுது. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இதெல்லாம் நம்ப கேட்கல. இன்னைக்கு ஈரோட்டுக்கு விஜய் வர்றதுனால ஈரோடு முழுக்க இந்த போஸ்ட் வந்து ஒட்டப்பட்டிருந்தது. ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு பிறகு புதுச்சேரி வந்தாரு, அதற்கு பிறகு திருப்பி தமிழ்நாட்டில் நடக்க போற முதல் கூட்டம் அப்படிங்கிறதுனால ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. காஞ்சிபுரத்துல போட்ட கூட்டம் கூட ஒரு உள்ளரங்கில் தான் வந்து போட்டிருந்தாங்க. இது வெளியரங்கில் நடக்கிற ஒரு கூட்டம் அப்படிங்கிறதுனால எப்படி இருக்க போகுதுங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருந்தது. குறிப்பா பாதுகாப்பு ஏற்பாடு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாடு காவல்துறையும் சரி, டிவிக்கு தரப்புலையும் சரி. மொத்தம் ஒரு 20 ஏக்கர்ல 72 பிரிவுகளா பிரிச்சிருந்தாங்க. அதே மாதிரி கார் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங்காக ஒரு 60 ஏக்கர் வந்து ஒதுக்கி வச்சிருந்தாங்க. தண்ணி எல்லாமே வச்சிருந்தாங்க. தண்ணி லாரிலாம் வந்துருந்தது. அதே மாதிரி ஆம்புலன்ஸ் வந்துருந்தது. காலையில 6 மணியிலிருந்தே மக்கள் கூட்டம் வர ஆரம்பிச்சது அந்த விஜயமங்கலம் பகுதிக்கு. விஜய் வந்து எப்பயும் டைமுக்கு வர மாட்டாருலாம் சொன்னாங்க. பட் பாண்டிச்சேரியில் கரெக்டான டைமுக்கு வந்துட்டாரு, காஞ்சிபுரத்துலயும் வந்துட்டாரு. அதே மாதிரி ஈரோட்லயும் 11 to 1 சொல்லியிருந்தாங்க. இங்க தனி விமானம் மூலமா கோவை போய் கோவையிலிருந்து பெருந்துறை வழியா விஜயமங்கலத்துக்கு வந்திருந்தாரு விஜய். முன்னாடி வந்து பொதுச்செயலாளர் 2 பொதுச்செயலாளர்கள் வந்து பேசினாங்க. அதே மாதிரி ஆதவ் அர்ஜுனா வந்து பேசினாங்க. ஆமா, இந்த போஸ்டர்லாம் வந்து திமுக ஒட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க விமர்சனம் வச்சா கூட இது மக்கள் மனசுல இருக்கிற கேள்விதான். ஏன்னா கரூர் மக்களை இங்கே கூப்பிட்டு சந்திச்ச போது நேரில் வந்து பாக்குறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ஆனா ஈரோடு வரையும் போயிட்டு அவர் கரூர் போகல அப்படிங்கிறது விமர்சனமாயிருக்கு. இன்னைக்கு புஷி ஆனந்த் காலையில வந்தோன்னா அவரை வந்து ஒரு தொண்டர் வந்து கன்னத்துல கிள்ளி முத்தம்லாம் கொடுத்தாரு. தளபதியை இட்டுன்னு வந்துட்டு கரெக்டா இட்டுன்னு போயிருங்கன்னு சொன்னாரா என்னன்னு தெரியல, ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அதனால வந்து விஜய் வந்து கரெக்டா டயத்துக்குலாம் வந்துட்டாரு. அவங்க எல்லாமும் பேசினாங்க. ஆமா, செங்கோட்டையன் வந்து பேசுறப்ப 500 கோடி, அத ஒவ்வொரு ஆண்டும் 500 கோடி அந்த சம்பாத்தியத்தை விட்டுட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு வந்து வந்திருக்காரு அவரு. புரட்சி தலைவருக்கு பிறகு புரட்சி தளபதி தான். புரட்சி தளபதி விஷால் இல்ல, தெரியாம புரட்சி தளபதி பேசிக்கிட்டு இருக்காப்ல. யாராவது சொல்லி விடுங்க அவர்கிட்ட. புரட்சி ஏற்படுத்துவார் தளபதின்னு சொல்ல வந்திருப்பாரு போல, புரட்சி தளபதின்ட்டாரு. அடுத்த ஆட்சி புரட்சி தளபதியோட ஆட்சி தான் அப்படின்லாம் சொன்னாரு. அதே மாதிரி ஈரோடு பெரியாரோட மண்ணுக்கு வந்திருக்காரு. 234 பேர் நம்ம வந்து ஜெயிக்க போறோம்னா பேசியிருந்தாரு. 234 சொன்னாரா? சரி, சொல்லட்டும். அதே மாதிரி ஆதவ அர்ஜுனா அவர் வந்து பேசும்போது என்ன சொல்றாருன்னா, அந்த இளைஞரணி கூட்டம்னு ஒண்ணு போட்டாங்க திருவண்ணாமலையில. அதுல இளைஞர்களே இல்ல, 2 இளைஞர்கள், ஒண்ணு அப்பா இன்னொன்னு மகன். அதுலயும் மகனை இளம் பெரியார் அப்படின்னு உதயநிதியை சொல்லியிருந்தார்ல ஏவாவேலு. இளம் பெரியார்னு சொல்றாங்க. இதுக்கு கொந்தளிச்சிருக்க வேணாமா? என்ன திராவிடர் கழகம்லாம் என்ன பண்றீங்க? பெரியாரை அசிங்கப்படுத்திட்டாங்க. இவர் இளம் பெரியாரா? பெரியார் எவ்வளவு போராட்டங்கள் நடத்தியிருக்காருன்னு சொல்லி உதயநிதியை விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி என் ஆனந்த் அவரும் வந்து நம்ம ஜெயிக்க போறோம், தளபதி தான் வருங்கால முதல்வர் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் தான் விஜய் வந்து பேசினாரு. ஆமா, எல்லாருமே எதிர்பார்த்தோம் ஒரு 12 நிமிஷத்துல முடிச்சிருவாரோ அப்படின்னு. இந்த முறை வந்து ஒரு 32 நிமிஷம் வந்து பேசியிருந்தாரு. பழக்கம் போல ஈரோடு பெருமைகள் பேசிட்டு தான் ஆரம்பிச்சிருந்தாரு. ஆமா, அந்த மஞ்சள்ல ஆரம்பிச்சாரு. மஞ்சள்ல ஆரம்பிச்சுட்டு அப்படியே மங்களகரமா ஆரம்பிக்கணும்ல. ஆமா, என்னதான் பெரியார் கொள்கை தலைவர் வச்சிருந்தா கூட ஈரோட்டுக்கு பேர் போனது மஞ்சள். அதுல இருந்து ஆரம்பிப்போம் சொல்லி ஆரம்பிச்சு காளிங்கராயன் அந்த அணை கால்வாய் அந்த கட்டின பழைய கதைகள் அதெல்லாம் வந்து சொல்லி அதுக்கப்புறம் வந்து பெரியாரை பத்தியும் பேசினாரு. பெரியாரை வச்சு கொள்ளையடிக்காதீங்க, பெரியாரை வச்சு கொள்ளையடிக்கிறவங்க தான் எங்களோட அரசியல் எதிரி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அப்புறம் அந்த ஈரோட்டில் உள்ள பட்டியலிட்டார், பிரச்சனைகளை பட்டியலிட்டு வாக்குறுதி கொடுத்தும் நிறைவேற்றாது அது ஒரு பட்டியலையும் படித்தார். அப்புறம் நீங்கள் வந்து நான் எவ்வளோ நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்ன அப்படின்லாம் வந்து கேட்டவர் இன்னைக்கு ஓகே முடிக்க போகிறாரு போல, அவ்வளோதான் அப்படின்னு நினச்சா 32 நிமிஷம் பேசியிருக்காரு. அதே நேரத்தில் டிவிக்கெல்லாம் எங்களுக்கு பொருட்டு இல்லைன்னு சொல்லிட்டு ஏன் கதறீங்க அப்படிங்கிற மாதிரி திமுகவை பார்த்து கேட்டிருந்தாரு. திமுக நேரடியாக வந்து சண்டை போட வேண்டியதானே, வேற வேற பேரில் வந்து ஏன் சண்டை போடுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி
கேள்வியெல்லாம் வச்சாரு. இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக வந்து மேடம் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருப்பாங்க, ரொம்ப ஹார்ஷாக இருக்கே, ஏன் இவ்வளோ இறங்கி பேசணும் அப்படின்னு நான் யோசிப்பேன், ஆனால் இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு திமுக ஒரு தீய சக்தி தீய சக்தி தீய சக்தின்னு ஒரு ஏலம் விட்டாரு. விட்டுட்டு நாங்கள் தூய சக்தி அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. அதுக்கு தான் ஏலம் விட்டாரு அவரு, தீய சக்தி தீய சக்தி அப்படின்னு. அதே மாதிரி டிவி கேடா அப்படின்னு ஒரு பஞ்செல்லாம் வந்து அடிச்சாரு. ஆனா கொஞ்சம் அக்ரெசிவான ஒரு ஸ்பீச்சா தான் இருந்திருக்கு விஜயோட ஸ்பீச்ங்கிறது இன்னைக்கு. அதே மாதிரி என்னன்னா, ஒரு தொண்டர் வந்து விஜய் பேசிக்கிட்டு இருக்கப்பயே அந்த லைட்டு கம்பத்து மேல ஏறிட்டாப்ல, கீழே இறங்குன்னு சொன்னாப்ல, ஃபிளைங் கிஸ் கொடுத்தாப்ல, நீ கீழே இறங்கினாதான் நான் உனக்கு கிஸ் கொடுப்பேன்னு சொல்லிட்டு தாஜா பண்ணி கீழே இறக்கி விட்டாங்க. இறக்குனதுக்கு அப்புறம் ஒரு கிஸ் கொடுத்தாரு. ஆமா, ஈரோடு பிரச்சனையை வந்து பேசியிருக்காரு. அதே மாதிரி ஈரோடு பெருமையை பத்தி எல்லாம் வந்து பேசியிருக்காரு. டைரக்டா போட்டி வந்து டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் திரும்பி ஒரு முறை சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி சில கட்சிகளை பத்தி ஏன் பேசவே இல்லைங்கிற குற்றச்சாட்டு இருக்குல்ல, அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, யாரு போட்டியோ யார் எதிரி அவங்ககிட்ட தான் நாங்க இது பண்ண முடியும், சீன்ல இல்லாதவங்களை பத்தி நாங்க ஏன் வந்து பேசணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. இது அதிமுக சொல்றாரா இல்ல நாம் தமிழர் சொல்றாரா இல்ல பிஜேபி சொல்றாராங்கிறது. அதான் பிஜேபி பத்தி ஏன் விமர்சனம் வரல அப்படிங்கிற கேள்வி இருந்துகிட்டே இருந்தப்ப நீங்க களத்திலே இல்லைங்கிற மாதிரி பிஜேபிக்கு சொன்ன பதில் மாதிரியும் இது இருக்கு. ஆனா ஒரு இடத்துல மட்டும் ஒன்றிய அரசும் மாநில அரசும் என் கேரக்டரையே புரிஞ்சுக்கல அப்படிங்கிறதுக்கு அங்கதான் வராரு. அதான் ஸ்டாலின் வந்து நான் ஏதோ சினிமா டைலாக்கா பேசுறேன்னு வந்து சொல்றாரு முதலமைச்சர். அவர் தான் ஒரு கூட்டத்தில் வந்து என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்றாரு. அந்த டைலாக் என்ன சிலப்பதிகாரத்திலயா வருது அது அப்படிலாம் கவுண்டர் கொடுத்திருந்தாரு. இந்த மாதிரி நிறைய டிஎம்கேக்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரி இன்னைக்கு ஸ்பீச்ல அவர் மேல வச்ச விமர்சனங்களுக்குலாம் வந்து பதில் சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல வந்து அண்ணன் செங்கோட்டையன் வந்தது ஒரு பெரிய பலம், அவரை போல இன்னும் சில பேர் வரப்போறாங்க அப்படின்னு ஒரு இக்கு வச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த அவர் வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த மேலே ஏறினவரை இறங்க சொன்னது, இன்னைக்கு வந்து சேஃப்டியா எல்லாரும் வீட்டுக்கு போயிடுங்க அதுதான் எனக்கு முக்கியம்னு சொன்னதுங்கிறது ஓரளவு பட்டு திருந்திருக்காங்க போலங்கிற மாதிரி நமக்கு தெரியுது. அதே நேரத்துல செங்கோட்டையனுக்கு இது ஒரு சக்சஸ் மாதிரி தான். ஒரு சலசலப்போடவே இந்த கூட்டம்லாம் நடந்துகிட்டு இருந்தது, விஜய் வந்த கூட்டங்கள்லாம். இது ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா அங்க நடத்தி முடிச்சிருக்காங்க ஈரோட்ல. ஓகே, இதே மாதிரி எல்லா பக்கமும் மக்களுக்கு பாதுகாப்போட நடத்தினாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி செங்கோட்டையன் வந்து செங்கோல் வந்து கொடுத்தாரு. ஏன்னா விஜய் போற இடங்கள் எல்லாமே விஜய் மட்டும் தான் மேடையில வந்து நிற்பாங்க, யாருமே கூட நிக்க மாட்டாங்க. இப்ப என்னன்னா அந்த மாவட்ட செயலாளருமே மேடையில வந்து அந்த மேடையில கிடையாது, அந்த வேன்ல ஏற்றிருக்காரு. அதுவுமே ஒரு மாற்றம் தான். ஏன்னா வந்து இவர் போற இடத்தெல்லாம் விஜய் ஃபேஸ் மட்டும் தான் இருக்கு, அந்த மாவட்ட நிர்வாகிகளை வந்து முக்கியத்துவம் கொடுக்காதோ, எந்த கட்சியும் வளராதுன்னு சொன்னாங்க. ஒருவேளை அதுக்காக ஏத்துனாரா இல்ல செங்கோட்டையன் இங்க பாருங்க எங்களுக்கு ஒரு ஆள் இருக்குன்னு செங்கோட்டையனுக்கு பதில் சொல்றாரான்னு தெரியல. ஆமா, ஆனா என்னன்னா இப்ப இந்தியா நடந்துட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை, தமிழ்நாடு நடந்துட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை, இதை பத்தியும் பேச மாட்டேங்கிற குற்றச்சாட்டு விஜய் மேல இருந்துட்டே தான் இருக்கு, இன்னமும் இருந்துட்டு தான் இருக்கு. அது என்னன்னா இப்ப பாரு, ஆல் ஓவர் இந்தியாவே மகாத்மா காந்தி பேரை தூக்கிட்டாங்கன்னு தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி ஒண்ணுமே இல்ல. இப்ப சாருங்கிறது நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது, 1 கோடி வாக்காளர்கள் நீக்க போறதா சொல்றாங்க, அதை பத்தி எந்த ஸ்பீச்லயுமே கிடையாது. இன்னொன்னு தமிழ்நாட்டுல திருப்பரங்குன்றம் ஒரு கட்சின்னு வந்துட்டா ஒரு நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான் சில பேருனால சில ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் எடுக்க முடியும். அமைதியா இருப்போம் அப்படின்னா அமைதியா இருந்து வீட்டுக்குள்ளே இருந்துருக்கலாமே, எதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்? ஆமா, அதுல வந்து எந்த நிலைப்பாடு அப்படிங்கறத அவர் சொல்லல. அதே மாதிரி இந்த மகாத்மா காந்தி பெயர் நீக்கிறது நாட்டளவுல பெரிய பிரச்சனையா மாறி இருக்கும் போது அதை பத்தி கூட, அதாவது களத்துல நீங்க இல்லைன்னா இங்க விமர்சனம் பண்ண வேணாம், இப்படி ஒரு பிரச்சனை நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு, தேசத்தந்தை பெயரை நீக்கிட்டாங்கிறத கூட அவர் மென்ஷன் பண்ணல. அருண்ராஜ் மட்டும் பேசும்போது அதை வந்து இந்தியில பேர் வைக்கிறாங்க, மகாத்மா காந்தியை நீக்கிட்டாங்க சொன்னாரு. ஆனா பேச வேண்டியவர் விஜய், அவர் வந்து பேசல. அது ஐஆர்எஸ் ஆபீசர்கள் நீங்க டீல் பண்ணிக்கணும் விட்டாங்க போல தெரியுது உங்க ஏரியான்ட்டு. ஏன்னா திருப்பரங்குன்றம் விவகாரத்திலயும் அவர் தான் பேசிக்கிட்டு இருக்காரு, வேற யாரும் அங்க பேசுற மாதிரி தெரியல. ஆமா, அதே மாதிரி விஜய் ஸ்பீச் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி கோவை போறப்ப இந்த விஜயமங்கலம் டோல்கேட்ல திருப்பியும் ஒரு பயங்கரமான ஒரு கூட்டம் சுத்தி நின்று எல்லாம் போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. காவல்துறை எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி விஜய கோயம்புத்தூர் அனுப்பி விட்டாங்க. அப்புறம் தனி விமானம் மூலமா சென்னை கிளம்பி வந்தாரு. ஒரு பக்கம் நீங்க சொன்னீங்களா அருண்ராஜ், அவருக்கு பதில் சொல்லியிருக்காரு, அண்ணாமலைக்கு பதில் சொல்லியிருக்காரு. அண்ணாமலை அரசியல் கட்சின்னு வந்துட்டா கம்முன் இருக்கணும் கும்முன் இருக்கணும்னா பேசினா பத்தாது, ஏதாவது பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாருல. அதுக்கு அருண்ராஜ் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவரு பேச வேண்டிய இடத்துல பேசாம கம்முன்னு இருந்ததுனாலே பெருக்க வேண்டிய பதவியில அவர் இருந்திருக்கலாம் அப்படின்லாம் சொல்லி ஏடிஎம்கே பத்தி பேசிதான் பதவி பறி போயிடுச்சுங்கிற மாதிரி இன்டைரக்டா அவர் சொல்ல, அதுக்கும் அண்ணாமலை வந்து நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் ஏதோ நடிகருக்கு ஜால்ரா அடிச்சு பதவியில இருக்க மாதிரி ஆள் கிடையாது, நான் அரசு வேலையை விட்டுட்டு வந்தாலும் ஜால்ரா அடிச்சு பதவியில இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு இருக்காரு.
இவ்வளவு நேரம் ஜால்ரா அடிச்சுதான் தலைவர் பதவியில இவ்வளவு நாள் இருந்தாரா? அப்ப தமிழிசை ஜால்ரா அடிச்சுதான் தலைவர் ஆனாங்களா? நயினார் அப்படிதான் இருக்காரா? ஏன் ஜேபி நட்டா அப்படிதான் ஆனாங்களா? இல்ல ஜால்ரா அடிச்சாதான் பாஜக பதவி கொடுப்பாங்களா? என்ன சொல்ல வர்றாரு அவரு? அவர் அடிக்க மாட்டாராம், அதுல இருந்து தெரியுது. அவரு பிசிஎம் இருக்குங்கிற முடியல என்ன சுத்திக்கிட்டு இருக்காரு. என்ன இப்ப செயல் தலைவர் எல்லாம் போட்டாங்களா பிஜேபியில, அப்படியே தமிழ்நாடு பக்கம் வருவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு அண்ணாமலை. ஒரு போஸ்டிங் உறுதின்னு சொல்றாங்க, பாப்போம். ஓகே. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், இந்த பேர் இன்னையிலிருந்து சொல்ல முடியுமான்னு தெரியல. ஏன்னா மக்களவையில நிறைவேற்றிட்டாங்க அந்த மசோதாவை, அந்த விக்சித் பாரத் ராம்ஜி மசோதாவை. ராம்ஜி மசோதா. இப்ப என்னன்னா எடப்பாடி பழனிசாமி இப்பதான் தூங்கி எந்திரிச்சு வந்திருக்காரு. அவரு மக்களை நிறைவேற்றியே முடிச்சாச்சு. தேசத்துல இருக்க பல தலைவர் கருத்து சொல்லி முடிச்சுட்டாங்க. இல்ல இவர் தடுத்துடலாம்னு நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். தடுத்துட்டா நம்ம பேச வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு இப்ப நிறைவேறிட்டனால பேசுறாரு போல. அதுவும் யாரை பத்தி பேசுறாருன்னா ஸ்டாலினை பத்தி தான் பேசுறாரு அவரு. ஸ்டாலின் நீங்க வந்து எதிர்க்கிறீங்க, நீங்க 2021 ஆட்சிக்கு வரப்ப என்ன சொல்லியிருந்தீங்க, நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா மாத்துவோம் நீங்க வந்து பேசுனீங்க. நீங்க மாத்துனீங்களா? இந்த மாதிரி பொய்யான வாக்குறுதி கொடுத்து ஆட்சி வந்து பிடிச்சிங்க நீங்க. பட் இப்ப 125 நாளா மாத்திருக்காங்க, அதை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை மாத்தக்கூடாது, மகாத்மா காந்தி பேர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வலியுறுத்துறேன் அப்படின்னு இருக்காரு. எங்க மசோதா நிறைவேற்றினதுக்கு பிறகு இல்ல இவர் வலியுறுத்தினதுனால இப்ப அந்த மசோதாவை திரும்ப ரிவோக் பண்ணிட்டு புதுசாவா கொண்டு வர போறாங்க. அதுவும் எப்ப சொல்லியிருக்கணும்? அது போன வாரம் சனிக்கிழமை ஆரம்பிச்ச பிரச்சனை. ஞாயிற்றுக்கிழமை சொல்லிருக்கலாம், திங்கக்கிழமை சொல்லிருக்கலாம். மசோதா நிறைவேற்றி முடிச்சதுக்கு அப்புறம் சொன்னா என்னப்பா பண்றது? அதுதான், அதனாலதான் மாத்தல, இல்லைன்னா மாத்திருப்பாங்க. நான் சொன்னதை கேட்டுங்கிற மாதிரி சொல்லுவாரு. சரி, இன்னொரு விஷயத்தையும் அவர் கையில எடுத்திருக்காரு. என்னன்னா அந்த லேப்டாப் கொடுக்குறாங்க. இப்ப மாணவர்களுக்கு வந்து லேப்டாப் கிடைக்கும்னு உதயநிதி அறிவிச்சிருக்காரு. 10 லட்சம் பேர் கொடுக்க போறாங்க பிப்ரவரி மாசத்துல இருந்து. அதுக்கு கொள்முதல் இதெல்லாம் வந்து டெண்டர்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கிடையில வந்து ஜனவரி நீங்க லீவ் முடிஞ்சு புத்தாண்டு முடிஞ்சு திரும்ப காலேஜ் வரும்போது உங்க கையில எல்லாம் லேப்டாப் இருக்கும் அப்படிங்கறத ஒரு அறிவிப்பாவே வெளியிட்டு இருக்காங்க. உதயநிதியே சொல்லியிருக்காரு. ஏன்னா மார்ச் மாசம் செமஸ்டர் லீவ் வந்துடும். இது எப்ப கொடுத்துருக்கணும்? ஜூன் ஜூலை கொடுத்துருந்தா மாணவர்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். தேர்தல் இப்பதானே வருது, 18 வயசு ஆனவொன்னு தேர்தல் வரும்போது தானே கொடுக்க முடியும். அதனால வந்து அதைத்தான் எடப்பாடியும் சொல்றாரு. இவ்வளவு நாள் வந்து அமைதியா இருந்தீங்க, நாங்க கொடுத்துட்டு இருந்தோம். அவர் எங்க சொல்லியிருக்காருன்னா, இந்த அம்மா லேப்டாப் கொடுத்தப்ப அதனால பயனடைஞ்சவங்களோட ஒரு கலந்துரையாடல், அவங்களெல்லாம் பிடிச்சி கூட்டிட்டு வந்து ஒரு கலந்துரையாடல் நடத்துறேன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்காரு. அதுலதான் வந்து 10 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் வரவேற்கிறேன். ஆனா வந்து எப்போ கொடுத்துருக்கணும், இப்போ ஏன் கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு வந்து ஓட்டு இருக்கு, அந்த ஓட்டை வாங்கிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது நடக்காதுங்கிற மாதிரியும் அங்க பேசியிருக்காரு. ஆனா அம்மா லேப்டாப் உண்மையாலுமே வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு. நம்ம நேர் ஒருத்தர் அமெரிக்கால இருந்து இது பண்ணாரு, அம்மா லேப்டாப்ல தான் இன்னும் பயன்படுத்திட்டு இருக்காரு. அமெரிக்கா போனா கூட நான் வந்து வீடெல்லாம் ஜாயின் பண்றோம், அம்மா லேப்டாப்ல தான் வந்து ஆர்டிகல்லாம் டைப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது பல பேருக்கு வந்து பயனுள்ளதா இருந்துச்சு. ஆமா, கண்டிப்பா. அந்த திட்டத்தை நிறுத்தினது ஒரு பெரிய இதுதான். இப்ப கொண்டு வந்திருக்காங்க. பட் தேர்தல் கண்ணோட்டத்தோட கொண்டு வந்திருக்க மாதிரி தான் நமக்கு தெரியுது. அது தொடரணும். இன்னொரு விஷயம் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் நம்ம விகடனுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓபிஎஸ் டிடிவி இணைப்பை மேலிடம் பார்த்துக்கும், அவங்க எங்கேயும் போயிட முடியாது, நாங்க பிடிச்சி இணைச்சிருவோங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. எடப்பாடி தெரியாம பார்த்துக்குமா? அது தெரியல, அவங்கள இணைச்சிருவோம், எடப்பாடி வெளியே போயிடுவாராங்கிறது தெரியல எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவங்க பேசுறது. அதே மாதிரி விஜய் வந்து ஒண்ணு அவர் திமுகவை தானே எதிர்க்கிறாரு, அப்ப ஏடிஎம்கே பிஜேபியோட சேர வேண்டியதானே, தனியா நிக்கிறேன்னா அவர் சினிமாவே நடிக்க போட்டோம், இங்க வர வேணாம், அவர் அரசியலுக்கே வேணாங்கிற மாதிரி அவர் திரும்ப போங்கன்னு இருக்காங்க. ஏன்னா அக்கா இப்ப திருப்பி நிக்க போறாங்கன்னு தெரியுது. ஏன்னா ஏற்கனவே தூத்துக்குடியில வந்து நின்று கவர்னர் பத்தி ராஜினாமா பண்ணி அதுவும் போயிடுச்சு, இதுவும் போயிடுச்சு. இந்த முறையும் வந்து இப்ப வாக்கெல்லாம் பிரிச்சு இந்த முறையும் தோத்து போயிட்டா என்ன பண்றது? ஆமா, ஏன்னா விஜய் வருத்தம் இருக்க போல அக்காவுக்கு. விஜய் தனியா நிக்கிறதுனால டிஎம்கே ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு டாக் இருக்கனால ரொம்ப கொந்தளிப்பா இருக்காங்க போல. தலைமைச் செயலகத்துல ஒரு கூட்டம் நடந்தது, காலநிலை மாற்றத்துக்கான ஆட்சி மன்ற குழு கூட்டம். அதுல முதலமைச்சர் தலைமையில தான் நடந்தது. அதுல ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு முதலமைச்சர். என்னன்னா, நம்ம ஆட்சியில 2 கண், ஒரு கண் வந்து வளர்ச்சி, இன்னொரு கண் இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது, அதுதான் 2 கண் அப்படின்ட்டு இருக்காரு. ஆனா இந்த வளர்ச்சிங்கிற ஒரு கண்ணை வச்சு இன்னொரு கண்ணெல்லாம் நிறைய குத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க, அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். முதலீடு அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை வளங்களை தனியாருக்கு தாரை வார்க்கிறது இந்தியா முழுக்கவே நடக்குது, அது தமிழ்நாடும் விதிவிலக்கல்ல. ஆமா, பாலாறுல நம்ம பார்த்தோம், பாலாறு முழுக்க வந்து எப்படி எப்படிலாம் வந்து இந்த ஆறையே நாசம் பண்ணாங்கன்னு பார்த்தோம்ல. அதுதான் இயற்கைக்கு கொடுக்குற ஒரு முக்கியத்துவம் போல இருக்கு திமுக அரசுல. நம்ம கண்ணு தானே அப்படிங்கிற மாதிரி அவங்க இயற்கையை டீல் பண்றாங்க. பட் அதுல இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு, மக்களுக்கு பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்க, சுற்றுச்சூழல் மாசு எல்லாத்தையும் குறைக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மத்திய அரசு இந்த 4 ஆண்டுகள்ல நமக்கு வந்து பேரிடர் நிறைய ஏற்பட்டுச்சு, அதுல வந்து நம்ம கேட்ட நிதியில 17% மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் அங்க வச்சிருக்காரு. ஓகே, இன்னொரு பக்கம் என்னன்னா, ஆர்பிஐ டேட்டாவை வச்சு தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஒரு பிரஸ் மீட் வந்து கொடுத்திருந்தாரு. தமிழ்நாடு எவ்வளவு தூரம் வளர்ச்சி பாதையில் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான நிறைய புள்ளிவிவரங்கள் வந்து அந்த பேட்டியில வந்து சொல்லியிருந்தாரு. குறிப்பா தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு
உள் மாநில உற்பத்தின்னு பாக்குறப்ப அந்த ஜிஎஸ்டிபி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது 16% மேல வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்ப 2023-24 நிதியாண்டுல 28.88 லட்சம் கோடியா இருந்தது. இப்ப 2024-2025 நிதியாண்டுல 31.19 லட்சம் கோடியா உயர்ந்திருக்கு. 16% ரொம்ப பெரிய ஒரு நம்பரு அப்படின்னு சொல்றாரு. ஆர்பி டேட்டா வச்சு சொல்றாரு. நிறைய தரவுகள் வந்து சொல்றாரு. 2021-22 எப்படி இருந்தது, படிப்பா வளர்ச்சி நோக்கி போயிட்டோம். 2030 நிச்சயம் 1 ட்ரில்லியன் எக்கானமி அடிப்போம் அப்படிங்கிறாரு. அந்த ஒரு கண் நல்லா வளருதுன்றாரு அவரு. ஆமா. இன்னைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் போயிருந்தாரு. கொளத்தூர் நலத்திட்ட உதவிகள்லாம் தொடங்கி வச்சவர். கொளத்தூருக்கு வந்தாதான் என் மனசு நிம்மதி அடையுது. அறிவாலயத்தில் நிம்மதி இல்லைன்னு சொல்ல வராரா? இப்போ எலெக்ஷனுக்கு வந்தா சொல்ல வேண்டியதான். பாரு இப்ப பாரு 2 மாசம் கழிச்சு எல்லா எம்எல்ஏக்களும் அதை சொல்லுவாங்க. எல்லா வேட்பாளர் வந்து சொல்லதான் போறாங்க. அதான் அடிக்கடி நான் கொளத்தூருக்கு வரேன் அப்படின்லாம் சொல்றாரு. கொளத்தூர்ல தான் நிக்க போறாரு அவரு. இன்னும் டிஎம்கேல பல இப்ப சிட்டிங் எம்எல்ஏக்களே பல தொகுதி மாதிரி நிக்கலாமாங்க ஒரு பேச்சு வந்து போய்கிட்டு இருக்கான். சரி, இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, என்னோட வெற்றிக்கு காரணம் என் மனைவி தான் அப்படின்ட்டு இருக்காரு சிஎம். ஓகே, ஆமா, இதை சொல்லிதான் அவன் ஒரு வழி கிடையாது. சிஎம்மா இருந்தாலும் சரி, இல்ல தொழிலதிபரா இருந்தாலும் சரி, பேர்பட்ட பதவிக்கு போனாலும் சரி, அப்படின்னாதான் வீட்டுல நிம்மதி இருக்கும். ஓகே, அதனாலதான் சொல்லியிருக்காரோ என்னவோ. இல்ல இருக்கலாம். சரி, அவர் சொல்லியிருக்காரு. அவரு விருப்பத்தை அவர் சொல்லியிருக்காரு, அந்த இடத்துல பேசியிருக்காரு. சரி, இன்னொரு விஷயம் வந்து இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம், அது வந்து நீதிமன்றத்துல இருக்கு. இதுல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தலைமைச் செயலாளர் நேரடியா இல்ல காணொலியில வந்து ஆஜரானாரு. அது எப்படி நீதிமன்றத்தோட உத்தரவை வந்து நீங்க அமல்படுத்தாம இருப்பீங்கன்னு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் வந்து கேட்டிருந்தாரு. அதுக்கு வந்து நீதிமன்றத்தை நாங்க வந்து மதிக்கிறோம், அதை பின்பற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு, எந்த உள்நோக்கமும் இல்லை அதை பின்பற்றக்கூடாது அப்படின்லாம். ஆனா வந்து அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வர மாதிரி இருந்ததுனாலதான் வேற மாதிரி கையாண்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் ஒரு காரணமா சொல்லி நீதிமன்ற உத்தரவை வந்து நடைமுறைப்படுத்தாம இருக்கிறதெல்லாம் ஏற்புடையதே இல்லை, இது மன்னிக்க முடியாத செயல் அப்படிங்கிற மாதிரி ஜி.ஆர். சுவாமிநாதன் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இதனாலே சட்டம் ஒழுங்கு வந்து சீர்குலையும், நீங்க வந்து நீதித்துறையை முடக்குறீங்கன்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து விசாரணைக்கு வரும்போது தான் தெரிய வரும் என்ன நடக்குது. அதுல மகாபாரதம் மனுஸ்மிருதி ஏதாவது சொன்னாரா? சொல்லலை, இந்த வழக்குல சொல்லல. மகாத்மா காந்தி பேரை நீக்கிட்டாங்க. அதுக்கு டி.கே. சிவகுமார் சவால் விடுறாரு. முடிஞ்சா ரூபா நோட்ல இருக்கிற காந்தி தாவை தூக்கி பாருங்க. இவரே சும்மா இருக்க வேண்டியதானே, போய் சித்தராமையோட சண்டை போடுறதை விட்டுட்டு பாயிண்ட் எடுத்து கொடுத்து இவரே பண்ணுங்கன்னு சொல்லிடுவாரு போல. நோட்டு எடுத்து பார்த்தா சாவர்கர் படம்லாம் தான் என்ன பண்றது. இல்ல, அந்த ஐடியாலாம் இருக்குதான். பிஜேபி காரங்க சில பேர்கிட்ட பேசும்போது அப்படிதான் பேசுறாங்க. பட் இவரே வந்து நீங்க பண்ணுங்கிற மாதிரி சொன்னார்னா அவங்க ஓகே நீங்களே சொல்றீங்களான்னு பண்ணிட போறாங்க. மேபி தேச தந்தைக்கு பிறகு எங்க தந்தை தான் சொல்லிட்டு மோடி படத்தை போட்டு கொடுத்துட்டாங்கன்னா அதெல்லாம் வேற நடக்குமா? சரி, ஓகே. இப்ப என்னன்னா இன்னொரு விஷயம், இந்த எஸ்ஐஆர் மேற்கு வங்கத்துல 58 லட்சம் பேரை நீக்கியிருக்காங்க அப்படின்னு வந்தது இல்ல. அதுல ஒரு 20-25 தொகுதியில இஸ்லாமியர்கள் வந்து அடர்த்தியா இருக்காங்க. அங்கெல்லாம் வந்து ஆனா பெரிய அளவுல வாக்குகள் நீக்கப்படல அப்படின்னு எஸ்ஏபிஆர் இன்ஸ்டிடியூட் வந்து நடத்தின ஒரு ஆய்வுல வந்து தெரிய வந்திருக்கு. பெருசா வந்து இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு இல்லை இந்த எஸ்ஐஆர்னாலங்கிற மாதிரி அந்த ஆய்வை வச்சு ஒரு விவாதம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்துல மேற்கு வங்கத்துல நிறைய ஊடுருவல்காரர்கள் இருக்காங்க, பங்களாதேஷ்ல இருந்து வந்த இஸ்லாமியர்கள் அப்படின்னு பிஜேபி தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணாங்க. அப்படிப்பட்டவங்கள தான் நீக்குவாங்கன்னுலாம் சொன்னாங்க. பெரிய அளவுல நீக்கம் இல்லைன்னா அவங்க சொன்னது பொய்யா அப்படிங்கிற கேள்வியையும் திரிணாமுல் காங்கிரஸ் வந்து வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, மம்தாவுடைய தொகுதி பவானிபூரி, அதுல 47,000 வாக்காளர்களை தூக்கிட்டாங்களாம். மொத்தம் 2,06,000 பேர் இருந்தாங்க இந்த ஜனவரியில. இப்ப எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 1,61,000 பேர் தான் இருக்காங்க. 47,000 பேர் காணோம். இப்ப நாங்க வீடு வீடா போய் இந்த 47,000 பேரையும் செக் பண்ண போறோம் அப்படின்ட்டு இருக்காங்க திரிணாமுல் காங்கிரஸ். ஏன்னா போன வாட்டி செக் பண்ணாமே அவங்க தோத்துட்டாங்க, எம்எல்ஏவா தோத்துட்டாங்க. அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சு ரீஎலெக்ஷன்ல தான் அவங்க ஜெயிச்சு முதல்வர் ஆனாங்க. ஸோ இதெல்லாம் நடந்ததுனால ஐயோ நீக்கிட்டாங்கன்னா திரும்பியும் தோத்துருவோமான்னு ஒரு பயம் வரும்ல. இன்னொரு பக்கம் நேத்தான் கொளத்தூர் போயிட்டு வந்திருக்காரு, இன்னைக்குதான் போயிட்டு வந்திருக்காரு. நாளைக்கு கொளத்தூர்ல எத்தனை பேர் தூக்க போறாங்கன்னு தெரியல. என்னதாச்சு இந்த நாட்டுக்கு? பிரதமர் மோடி நாடாளுமன்றம் நடக்கிறப்ப வெளிநாடு போயிடுறாரு, எதிர்கட்சி தலைவர் வெளிநாடு கிளம்பி போயிட்டாரு. ஆமா, ராகுல் காந்தியும் ஜெர்மனி போயிருக்காரு, அங்க இருந்து வீடியோ எல்லாம் வேற போட்டுட்டு இருக்காரு. அதான் பிஜேபில இருந்து எங்க இதுலயாவது 2 நாட்டு உறவை வந்து பலப்படுத்துறதுக்காக போறாங்க, இவர் எதுக்கு போறாரு அப்படிங்கிற கேள்வியை கேட்கறாங்க. பைக் டெஸ்ட் பண்றதுக்கு. அதுதான், அதுக்கா போவீங்கிற மாதிரி தான் இருக்கு நமக்கு. அங்க போய் BMW ஷோரூம்ல பைக்கெல்லாம் ஓட்டி பார்த்து ஒரு டூர் மாதிரி போட்டிருக்காரு அந்த ஷோரூமோட வீடியோவை. அதே மாதிரி அதை வச்சு அவர் சொன்ன ஒரு கருத்துமே இப்போ இந்தியாவில் ஒரு பெரிய விவாதமா மாறி இருக்கு. என்னன்னா, மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் எக்கனாமிக்கான அடித்தளம், அது வந்து ஒரு பொருளாதாரத்தை மேம்படுத்தும் அப்படின்லாம் பேசிட்டு
அது வந்து நம்ம இந்தியாவில் ரொம்ப மோசமாக இருக்குது மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற மாதிரி ஜெர்மனியில் போய் பேசியிருக்காரு. ஸோ பிஜேபி சும்மா இருப்பாங்களா, இங்கே வந்து ப்ரெஸ் மீட் வச்சு அவரை வந்து விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெளிநாட்டில் போய் இந்தியாவை அவமானப்படுத்திட்டு இருக்காரு ராகுல் காந்தின்னு சொல்லி பயங்கர ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கு வடக்கில். ஓகே, இன்னைக்கு நாடாளுமன்றம் அந்த குரல் வாக்கெடுப்பு மூலமாக நிறைவேற்றிட்டாங்க. தீக்ஷித் பாரத் ஜி ராம்ஜிக்கு ஒரு சல்யூட் போடுறது குரல் ஒரு பெரிய சலசலப்பங்க ஏற்பட்டுச்சு. உடனே அவையை ஒத்தி வச்சுட்டாங்க. எதிர்கட்சிகள் நிறைவேற்றின உடனே எதிர்கட்சிகள்லாம் அமளி பண்ணதை வந்து குரல் வாக்கெடுப்புல இவ்வளவு சவுண்டாங்கிற மாதிரி அவங்க வந்து பண்ணி விட்டாங்க. அதே மாதிரி அந்த அணுசக்தி துறையை தனியாருக்கு கொடுக்கறத மசோதாவையும் பாஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா 71 சட்டங்கள் தேவையில்லாத சட்டங்களையும் வந்து நீக்கிருக்காங்க. மாநிலங்களவையிலே வந்து நிறைவேறிடுச்சு. தேவையுள்ள சட்டம் தேவையில்லாத சட்டம்னு எங்களுக்கு புடுங்கிறது ஃபுல்லாவே தேவையில்லாத ஆளுதான் புடுங்கு போ அப்படிங்கிற மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. நாடாளுமன்றத்துல இது பண்ணிருக்காங்க. இன்னைக்கு அந்த டெல்லி காற்று மாசை பத்தின விவாதங்களும் போய்கிட்டு இருக்கு. ஆமா, அது என்னன்னா வீடியோக்கெல்லாம் பார்க்க ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இப்ப லக்னோல வந்து இந்தியா தென் அமெரிக்கா T20 மேட்ச் நடக்கிற மாதிரி இருந்தது. பனிப்பொழிவின் காரணமாக ரத்து செய்யப்பட்டதான். என்ன பனிப்பொழிவு? அங்க AQIங்கிறது 400 தாண்டி அங்க வந்து போயிடுச்சு. அங்க விளையாட முடியாது. அங்க ஓடணும் ஒடியாடணும். அந்த சுவாசத்துல பண்ணா எப்படி ஒருத்தர் அவ்வளவு தூரம் அன்ஹெல்த்தி ஆயிடுவாங்க அவங்க. ஆமா, சசிதரூர் என்ன சொல்றாருன்னா, பேசாம தென்னிந்தியால இந்த மாதிரி போட்டியெல்லாம் நடத்த பிளான் பண்ணுங்க நீங்க அப்படிங்கிறாங்க. தென்னிந்தியாலுமே ஏர் பொல்யூஷன் ரொம்ப பெஸ்ட்லாம் சொல்ல முடியல. ஆனா கம்பேர் பண்றப்ப இங்க பரவாயில்லன்னு தான் நமக்கு தோணுது. ஆனா ரொம்ப ரொம்ப மோசமாகிட்டு இருக்கு. டெல்லி, லக்னோ, அப்படியே மணிப்பூர் வரைக்கும் போகுது போல தெரியுது. சென்னையிலயுமே ஒரு மோசமான கட்டத்துல தான் இருக்குது. அதாவது டெல்லி அளவு மோசமா இல்லை, ஆனா அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த காசியாபாத்ல எல்லாம் 1038 போயிருச்சான். 1038 பிளஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. எப்படி அங்க மனுஷன் வாழ முடியும் 1038 இருந்தா? இப்ப UK, கனடா எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெல்லிக்கு போறீங்கன்னா ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும், அங்க ஏர் பொல்யூஷன் ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கிற அறிவுரையை வெளிநாட்டுல இருந்து சொல்லி அனுப்புறாங்க அந்த நாடுகள். இப்ப தெரியுதா ஏன் டெல்லியில இல்லைன்னு ரெண்டு பேருமே? அது இருந்தாதானே பிரச்சனை ரொம்ப வந்துதானே ஆகணும் இங்க. அதனால வெளியில ஊர் போவோம். ஆனா ராகுல் காந்தி சொன்னாரு டெல்லி ஏர் பொல்யூஷன் பத்தி பேசணும் அப்படிலாம் சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி ஜெர்மனி போயிட்டாரு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. என்னன்னா, தேசிய பாதுகாப்புக்கே சிலரால அச்சுறுத்தலா இருக்கு, அதனால இந்த நாடுகளில் உள்ளவங்களாம் அமெரிக்காவுக்கு வரக்கூடாதுன்னு ஆப்கானிஸ்தான், சிரியா, ஈரான் இப்படின்னு மியான்மர்னு ஒரு 20 நாடு பட்டியலை வெளியிட்டு நீங்கெல்லாம் இந்த பக்கம் வந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. 2026 கண்டிப்பா கம்பேக் கொடுக்க போறேன். விஷயம் டாப் சீக்ரெட். தங்கம் விலை 1 லட்சத்தை தாண்டியது. இப்போ நீ என்ன பண்ற, நாமளே ஒரு தங்கம், நமக்கு எதுக்கு தங்கம்னு சொல்லி மனசை தேர்த்திக்கிற. வேற வழி இல்லையே. மார்கழி மாசம் பிறந்தா போதும், சின்ராஸ்க்கு எக்ஸ்ட்ரா ரெக்க முளைச்ச மாதிரி அவ்வளவு வேகமா சுத்துவான். சீலிங் ஃபேனை சொல்றாங்க. கடவுளே போன வருஷம் என்னை ஏமாத்திட்ட, இந்த வருஷம் அப்படித்தான் இருந்துச்சு, இனி வரப்போற வருஷத்துலயாவது என் கஷ்டங்களை எல்லாம் போக்கிடுப்பா கடவுள். அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் பார்சல். விருது விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும். என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களேன்ட்டு சத்யராஜோட டைலாக் எடுத்துக்கிட்டு நீ வந்து பேசிடுறாங்க. அவரோட இன்னொரு டைலாக் ஒன்று இருக்கு, என்னம்மா கண்ணு சௌக்கியமாங்கிற மாதிரி 2 பேரும் பிரச்சார மேடைகள்ல பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதே கொடுத்துடலாம், என்னம்மா கண்ணு சௌக்கியமா அப்படிங்கிறத விட்டுட்டு வெறும் என்னம்மா கண்ணு வருது 2 பேருக்கும். நன்றி. நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை வந்து பதிவிடுங்க. நன்றி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.